வித்தியாசமான சொல் புதிது மற்றும் புதியது. ஏனென்றால் இது நம்மை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று யார் நினைத்தார்? அது காற்றில் ஒரே பயமாக மிதந்து கொண்டிருக்கு. ஆனா பூமி வெப்பமடைகிறது. இது விளையாட்டு இல்லையடா. அட பசங்களா, இதை பற்றி கேட்டிருக்கீங்களா? வாயு சுரப்பி பாடப்புத்தகங்களில் இல்லையே இது சரியா? நாளுக்கு நாட்கான நிலை மாறிக்கிட்டே இருக்கு. பன்முறைக்கிட்டே இருக்கு. இந்த வாயு சுரப்பி விளைவுகளை நீங்க எப்போ கத்துக்க போறீங்க? உலகம் எரிகிறது, வெப்பமானி ஏறிக்கிட்டு இருக்கு. கால்கள் எரிக்குது, ஆனா நம்மால அதை கவலைப்பட முடியல. வாயு சுரப்பி எப்பவாவது பாட புத்தகத்தில் வருமா? அப்பதான் புரியுமோ இது ஒரு சாதாரண விஷயம் இல்லையே. வாயு சுரப்பி அல்லது ஒரு எலுமிச்சை, அதுக்கு என்ன சுவை? புளிப்பா அல்லது கசப்பா? எலுமிச்சை பக்குவம் போல இதனால் நாமும் சுண்டி போயிடுவோமா? நமக்கு புரிந்தா இது விளையாட்டு இல்லை, அதுக்கு என்ன? ஐயோ, அட பசங்களா, இதை பற்றி கேட்டிருக்கீங்களா? வாயு சுரப்பி பாடப்புத்தகங்களில் இல்லையே இது சரியா? நாளுக்கு நாட்கான நிலை மாறிக்கிட்டே இருக்கு. பன்முறைக்கிட்டே இருக்கு. இந்த வாயு சுரப்பி விளைவுகளை நீங்க எப்போ கத்துக்க போறீங்க? ஒளி முட்டுகிறது, புகை நம்மை சூழ்கிறது. நாம் கேட்கிறோம் இந்த பாடம் எங்கே எப்போ வரும்னு தெரியும். பள்ளியில் நம்மை கற்றுக் கொடுக்கிறார்களா? அதற்கு தாமதமாகுமா? அல்லது வாயு சுரப்பி நம்மை சுற்றும் கடைசி கேள்வியா இருக்கும்? அட பசங்களா, இதை பற்றி கேட்டிருக்கீங்களா? வாயு சுரப்பி பாடப்புத்தகங்களில் இல்லையே இது சரியா? நாளுக்கு நாட்கான நிலை மாறிக்கிட்டே இருக்கு. பன்முறைக்கிட்டே இருக்கு. இந்த வாயு சுரப்பி விளைவுகளை நீங்க எப்போ கத்துக்க போறீங்க? உலகம் தொடர்ந்து சுழலுகிறது. நேரம் விரைவாக ஓடுகிறது. நாம் காத்திருக்கிறோம். வாயு சுரப்பி இதை புரிந்து கொள்ளும் நாளை இன்னும் வரைக்கும் உங்கள் ஆசிரியர்களிடம் கேளுங்கள், தயங்காதீர்கள். இந்த வாயு சுரப்பி விளைவுகளை நாம எப்போ கத்துக்க போறோம்? உலகம் தொடர்ந்து சுழலுகிறது. நேரம் விரைவாக ஓடுகிறது. நாம் காத்திருக்கிறோம். வாயு சுரப்பி இதை புரிந்து கொள்ளும் நாளை இன்னும் வரைக்கும் உங்கள் ஆசிரியர்களிடம் கேளுங்கள், தயங்காதீர்கள். இந்த வாயு சுரப்பி விளைவுகளை